சவுத் இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ் அண்ட் இது நம்ம சைல்ட்ஹுட்ல நிறைய தடவை சாப்பிட்ருப்போம். சுறா புட்டு. இந்த ரெசிபி பண்றது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்ல அவ்வளோ நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, கிட்ஸுக்கும் எல்டர்ஸுக்கும் இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி பட் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க கூட ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு வீட்டில் இருக்க சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் மட்டுமே போதும். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 7-8 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ரெண்டையுமே பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ரெண்டையுமே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். சுறா மீன் உங்களுக்கு மார்க்கெட்ல ஈஸியாவே கிடைச்சிரும். நான் இதுல 2 பீசஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எனக்கு வந்தது. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன்களை ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 2 பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வாழை இலையை யூஸ் பண்ணி இந்த மீன்களை நான் இன்னைக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி பண்ணுறதுனால அதோட அரோமா இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். கை பிடிக்கிற சூடு இருக்கப்ப இதோட ஸ்கின்னை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். மீன் துண்டுகளை கைகளாலேயே நீங்கள் நல்ல புட்டு பதத்துக்கு உதுத்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை தொட்டாலே போதும், பூ போல் அவ்வளோ சாஃப்டாக உதிர்ந்து வந்துடும். பொதுவாகவே இந்த மாதிரி ரெசிபிக்கு சுறா மீன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட டெக்ஸ்சருமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னல் டச் கொடுக்க அஞ்சலியோட கோல்டு ப்ரெஸ்டு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கோல்டு ப்ரெஸ்டுனால ஹீட் இல்லாமல் சீட்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு எடுக்கிற ஆயில், அதனால ஃப்ளேவர் ஃபுல்லாக ரீட்டைன் ஆகும் அண்ட் கலரும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். மண்சட்டியில் தாராளமாக அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு சோம்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுறா புட்டுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தோட குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடியாக உதுத்து வச்சுருந்த மீன்களை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சீரகம், மிளகுத்தூள் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீன்களை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். மசாலாஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அடியும் சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், வீடே மணக்கிற அளவுக்கு நம்ம பாட்டி செய்கிற மாதிரி சுறா மீன் புட்டு ரெடி. இதை அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரச சாதத்தோடு இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை விட பெஸ்ட் சாய்ஸ் இருக்கவே முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இருந்தாலும் டேஸ்ட்லையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. டெய்லி குக்கிங்க்கும் ஸ்பெஷல் ரெசிபீஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் நம்ம அஞ்சலி நல்லெண்ணெய். அண்ட் அஞ்சலி நல்லெண்ணெய் நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.